இப்போ நான் வேலூர் பாலான்ற மிக சிறப்பாக மயான கொள்ளை திருவிழா நடைபெறும். அந்த திருவிழாவுக்கு வந்து சுடுகாட்டில் தான் அங்காளம்மாவோட அம்மா வீடு. அதனால ஊருள்ள இருக்க அங்காளம்மன் அவங்க வந்து பொண்ணு, பெரியாயோட பொண்ணு. இந்த நேரத்தில் வந்து பெரியாய் அம்மாவை பார்க்கறதுக்கு பொண்ணுங்க வருவாங்க. 7 ஊர்ல இருந்து 7 பொண்ணுங்க வந்து பெரியாய் அம்மாவை பார்க்குவாங்க. அங்காளம்மாங்க வந்து பொண்ணுங்க வரும்போது அங்கே வந்து கோடிச்சுட்டு வருவாங்க. பெரியாய் அம்மாவை இங்கே நாங்கள் கோடிச்சு வைப்போம். அது காலகாலமா பழைய காலத்துல இருந்து நடக்கிற விஷயம். அது சுடுகாடு தான் அங்காளம்மாவோட தாய் வீடு. அங்க வந்து மக்கள், ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அவங்களோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு இந்த அம்மாவோட கொல்ல விடுவாங்க. கொல்ல விட்டுட்டு அவங்களோட பிரார்த்தனை என்னென்ன இருக்குதோ அந்த அம்மா கிட்ட நடக்காத காரியம், நடந்துட்ட காரியம் எல்லாமே எங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கணுன்ட்டு இந்த அம்மா வேண்டுதல், இந்த தடவை வர்றப்பெல்லாம் வேண்டுதல் போனால் அதை நிறைவேற்றிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து என்ன நிறைவேற்றி அவங்களுக்கு உண்டான பொருளை வந்து எத்தனை வந்து வச்சுட்டு நிறைவேற்றின்னு போவாங்க. ஆனா இது வந்து அங்காளம்மன் கிடையாது, பெரியாய் அம்மா. பெரியாய் அம்மான்றது வந்து சுடுகாட்டுல தான் இருப்பாங்க. மேல் மலையனூர்ல பார்த்தா கூட சுடுகாட்டுல தான் இந்த மாதிரி மல்லாக்கப்படுத்துன்னு இருப்பாங்க. இப்ப வேலூர்ல நடக்கிறதுனால வந்து வேலூர்ல இருக்கிற சுற்றுப்புற ஊர்ல எல்லாம் வந்து ஊர் உள்ளதான் அங்காளம்மான்றது பொண்ணு. அது பெரியாய் அம்மாவோட பொண்ணு. அந்த பொண்ணை வந்து மேல் மாசி அமாவாசையில வந்து சிவராத்திரி மறுநாள் வந்து தாயை பார்க்க வருவாங்க. அந்த தாய் வந்து நல்லா ஆடம்பரமா அழகா படுத்துன்னு இருப்பாங்க மல்லாக்கு, மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு. பொண்ணு வரும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க, பெரியாய் அம்மா எங்க பேத்திங்க வந்துட்டாங்க, பேரனுங்க வந்துட்டானுங்க, பொண்ணுங்க வந்துச்சுன்னு அந்த அம்மா கொக்கர்னு சிரிச்சுக்கிட்டு ஏஞ்சி உக்காருவாங்க. ஏஞ்சி எக்காலமா சிரிச்சுட்டு இப்ப பொண்ணை வழி அனுப்பி விடுறோம். பொண்ணு வீட்டுக்கு போயிடும். கொடுத்த இடத்துல தாய் வந்து சுடுகாடு தான், பாலாற்றங்கரையில அந்த பொண்ணுங்க வந்தவங்க சூறை விடுவாங்க. சூரியனா அவங்க பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கிற பச்சைப்பருப்பு, வெள்ளிக்கிழங்கு, பொரிக்கரலை, அந்த அம்மாவுக்கு பிடித்த தின்பண்டங்களை வந்து எரிப்பாங்க. சூறை, சூறை. மயான கொள்ளைன்றது வந்து மாசி அமாவாசையில வர்றது. கொல்லைனா மக்களுக்கும் கொல்லையா ஓன்னு இருப்பாங்க. மயானன்றது சுடுகாடு தான். மயானத்துல வந்துதான் அந்த சூறை விடணும். வேற வீட்டானெல்லாம் விட்டா அது ஏர்வை கிடையாது. ஏன்னா பொண்ணுங்க வந்து தாயை பார்க்க வருது. அந்த தாயை பார்க்கறதுனால வந்து அந்த குஷியில வந்து அந்த அம்மா வந்து சூறை விடுவாங்க. எல்லாம் இருக்கும். அவங்க அந்த அம்மாவுக்கு வந்து இந்த அம்மா வந்து மல்லாக்க படுத்துனுங்கிறாங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு கரு உண்டாக்குவாங்க. அந்த கரு வந்து இந்த அம்மாவோட எல்லையில வந்து சுடுகாட்டுல வந்து பாலாற்றங்கரையில அங்க பூஜாலி இருப்பாரு. அவங்க கிட்ட சொன்னா அந்த கரு வந்து அவங்களுக்கு வாயில ஊத்தி அனுப்பிச்சாங்கன்னா அது வந்து வர வருஷம் இந்த நாள்ல வந்து குழந்தையோட வருவாங்க. அம்மா நிறைவேற்றிடுவாங்க. அதனால வந்து பல குழந்தைகள் பிறந்துக்குது. அவங்களாம் வந்து இந்த டைம்ல வந்து அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க. அம்மாவுக்கு என்ன தேவையானது, தாலி, பட்டு புடவை, வளையலுங்க, எது எது தேவைப்படுதோ அந்த பொருளெல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஆடம்பரமான இதுவுக்கு வந்து அது என்ன தேவையோ அவங்க இது நிறைவேறிச்சுன்னா அதனுடைய பலன் தீர்க்கிறதுக்காக இங்க வந்து எது ஒன்னா செய்வாங்க.